career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ப்ராஜெக்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக வேணும், கார்லி ஹேராக வேணும், மெடிசன் தெரிஞ்சவங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், பரதநாட்டியம் தெரியணும், இது எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனால் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங் தான் பண்ண கொரோனா டைமில் தான் கன்வின்ஸ் பண்ணேன். சொல்லிட்டு எங்கேயும் ஓடியும் போக முடியாது, வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எஸ்கேப் கூட ஆக முடியாது. ஒரு ரூம் தான், என் ரூம்லேருந்து எனக்கு ஆக்டிங் வேணும், முடியாது, டப்புன்னு கதை சாதிப்பேன். வர ஒவ்வொருத்தருமே நான் டாக்டர் படிச்சுட்டு ஆக்டிங் வந்தேன், டாக்டர் படிச்சுட்டு ஆக்டிங் வந்தேன் அப்படின்னு. நாங்கள் எப்போ அனிதா கேங் பக்கம் தான் நிற்போம். ஓ மை காட், சும்மா தானே நான் சொல்லுவேன், அவர்கிட்டயே சொல்லுவேன், பாத்துக்கங்க ரவி குரு, அவன் வந்து என்னோட சப்போர்ட்டர் தான், சரிங்களா? எஸ் மியூசிக்கே உங்க சைடு தாங்க இருக்கு. ஆனா அந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா வரக்கூடிய வாரத்துல? இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் அத நீங்க அப்கமிங் எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா தெரிய வரும். ஆமா, என்ன போட்டுக்கிட்டு நினைச்சீங்களா? சினிமாவில் மட்டும்தாங்க நம்மளால் வந்து நம்மளோட வாழ்க்கையை தாண்டி வேற ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும். அது மாதிரி நான் வந்து இப்போ நான் அனிதாவாக வாழ்கிறேன். இந்த ரீச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நிறைய இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கான அந்த ரீச் வந்து இப்போ இந்த அனிதாவுக்கு கிடைச்ச மாதிரி முன்னாடி கிடைக்கல. என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து என்னை அப்படியே தூக்கி போட்டுதுன்னு சொல்லுவேன். ஒரு எனக்கு ஒரு நல்ல ஷோரியல் கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த இடத்துல என்னை கடைசி நேரத்தில் என்ன ரிலீஸ் இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தங்களை மாற்றி பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் லைக் வெரி மச் டிப்ரெஸ்ட். வணக்கம் பாடினி. வணக்கம் வணக்கம். ஸோ உங்கள் பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பேரை சொன்னாலே வந்து டக்குனு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து சொல்லியிருந்தீங்க, சங்க இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து வச்ச நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இப்படி ஒரு அழகான பேரை தப்பாக யாராவது சொல்லும் போது கோவம்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு? பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. கோவம்னா நம்ம ஒரு தடவை சொல்லியிருப்போம், இந்த மாதிரி பாடினி இப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே வந்து மறுபடியும் பட்டாயின் பத்தின். மெயினாக அந்த நான் கிராஜுவேட் ஆகும்போதெல்லாம் வந்து பத்தின் வாங்க, பத்தின்னா எல்லாரும் வேற யாரும் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய முக்கியமான இடத்துலலாம் அந்த மாதிரி பேரை மாற்றி கூப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வருத்தமா இருக்கும். கோவம்ன்றதோட ஒரு ஈஸியா பிரியா, ஸ்வேதா அந்த மாதிரி பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை. ஆனா யுனிக்கா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது கரெக்டா கூப்பிட்டு நல்லா இருக்குமே அந்த மாதிரி. இப்போ ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு சீரியஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப்ல? இப்போ டாக்டர் அனிதா என்ற கேரக்டர் தான் நான் பண்றேன். டாக்டர் அனிதா வந்து இப்போ நான் ரோட்ல போனா என்ன பாட்னின்றதை விட அனிதா, டாக்டர் அனிதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் என்னோட லைஃப்ல ஹார்ட் பீட் ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் இருக்குன்னு நான் சொல்வேன். இப்போ ஹார்ட் பீட்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு லைஃப்? ஆஃப்டர் ஹார்ட் பீட் எப்படியெல்லாம் மாறி இருக்கு உங்களோட லைஃப்? இந்த ரீச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நிறைய இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கான அந்த ரீச் வந்து இப்போ இந்த அனிதாவுக்கு கிடைச்ச மாதிரி முன்னாடி கிடைக்கல. நான் ரோட்டில் சும்மா நடந்து போனாலும் வந்து ஒரு சிலர், நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்த ஒரு சிலர் தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டில் இருக்க நேம் வச்சு கூப்பிடுவாங்க. பட் இங்கே போகிறப்போ அந்த சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு டேலண்டடான பர்சன் அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்லும் போது அப்போ தான் நமக்கு தெரியுது, ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி லைக் ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணுவோம். ஆனால் அதுக்கு சரியான ஒரு ரீச் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த டைம் என்ன ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ப்ளஸ் நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் பத்தாது, ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணும்.
ஸோ அது வந்து என்னை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கற்றுக் கொடுத்தது எனக்கு. டாக்டர் அனிதான்ற கேரக்டர் வந்து நான் ஹார்ட் ஒர்க் என்ன தான் பண்ணாலும் இந்த குட்டி குட்டி கிமிக்ஸ் நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்காக க்ளோஸ்அப்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம ஃப்ரேம்லேருந்து நமக்கு டைலாகே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக பண்ணுற விஷயத்துல தான் நல்ல ரீச் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய கொஞ்சம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொஞ்சம் கிடைக்கல. சொன்ன விஷயங்களை தான் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கிடைச்சது. இங்கே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. ஏன்னா எல்லாருமே இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று தப்பாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லேட்டராக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து என்னை அப்படியே தூக்கி போட்டுதுன்னு சொல்லுவேன். ஒரு எனக்கு ஒரு நல்ல ஷோரீல் கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த இடத்துல என்ன கடைசி நேரத்தில் என்ன ரிலீஸ் இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தங்களை மாற்றி பண்ணிட்டாங்க. I was like very much depressed. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டேன். அப்போ தான் யோசித்தேன், லைக் நம்மளே சூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸாக போகிறத விட நமக்கு இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பண்ணலாம். பண்ணுறதுல எது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரியாது, எது நமக்கான பாதைன்னு நமக்கு தெரியாது. ஸோ வர்ற பாதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிடுவோம், பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். அது மூலயமா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் நல்லதாகவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், ஜீல பண்ணேன். அதுக்கப்புறம் அது மூலியமாக அங்கே இருந்த மக்கள் என்ன அப்ரோச் பண்ணாங்க, அது மூலியமாக தான் எனக்கு ஹார்ட் பீட் கிடைச்சிது. ஸோ ஹார்ட் பீட் சீரியஸ் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனியாக வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேரக்டருமே இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குது? ஸோ அது ஒவ்வொரு கேரக்டருமே இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட கேரக்டர் பற்றியெல்லாம் நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் என்ன சொன்னார், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி? என்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது டைரக்டர் தீபக். அவங்க தான் ஹீ இஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர், பட் நவ் அப்துல் சார் இஸ் அ டைரக்டர். ஸோ தீபக் சார் வந்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஹீ வில் பி லைக் ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா உப்பு புளி காரம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஐயோ ஹார்ட் பீட் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணும்போது லைக் இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, இது ஏற்றிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. அந்த ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா அதை நல்லா என்கரேஜ், நல்லா பண்ணுற, சூப்பராக பண்ணுற பாட்டி அப்படின்வாங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க, ஸ்பேஸ் கொடுத்தாங்க. எனக்கு போய் அங்கே ஆக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. நான் வந்து பாட்னியாக காலேஜில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் ஒரு யூனிஃபார்ம் போட்டு டெய்லி போயிட்டு அங்கே போய் நல்லா விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு ஷூட் வரும்போது கரெக்டாக ஓகே அப்படின்னு டைலாக் பேசிட்டு வந்துடுற மாதிரி இருக்கு. அப்போ அப்துல் சார் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு? அப்துல் சார் வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு டைரக்டர் தான் சொல்லுவோம். லைக் அந்த இடத்துல நீங்கள் அழணும் அப்படின்னா அவரும் உட்காந்து அழுவார். அப்படியே யாரும் பேசாதீங்க, அவங்க கிட்ட இது பண்ணாதீங்க, நீ அதே மூட்ல தான் இருக்கணும், நீ எதாவது பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லு டைலாக் சொல்லு அப்படின்னுவாரு. ஓகே சார் பண்ணலாம் சார். ஸோ அந்த மாதிரி அவருமே அதே மூட்ல இருக்கிறதுனால அந்த செட்டில் எல்லாருமே அதே மூட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவார். ஸோ அதனால எங்களால் ரொம்ப பயங்கரமாக அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த சீனில் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய இது பண்ணார். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் டீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சார். அப்படியெல்லாம் இல்லை சார், நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க சார். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டாக்டர் வேறு, கார்டியாலஜி வேறு படிச்சிருக்கீங்க. இதில் வந்து ஆக்சுவலி சில மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இன்டெப்த்தாக, சில தவறு கூட எதுவும் ஏற்படுத்தாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பேசுகிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் மெடிக்கல் படிச்சிருந்தாலுமே இங்கே அப்படிலாம் பேசுகிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிறது? இங்கே உண்மையை சொல்ல போனால் நாங்கள் டைரக்ட் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் பேச முடியாது. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டருக்கு, நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு சர்ஜன், உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு சர்ஜன்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்களோ டெர்மினாலஜிஸ் வச்சு தான் பேசுவீங்க. பட் எங்களால் அப்படி பேச முடியாது. இப்படி டைரெக்டாக பேசுகிறத இப்படின்னு ரவுண்ட் அடிச்சு தான் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் அது புரியணும். இப்போ ஒரு சிஏபிஜின்னு சொல்கிறோன்னா வாட் இஸ் சிஏபிஜி அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ அந்த சிஏபிஜினா என்ன, இதை அந்த கிராஃப்டிங் வைக்கிறது, ஹார்ட்டில் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் தான் அது ஒரு சர்ஜரி, அந்த மாதிரி சொன்னால் தான் புரியும். ஸோ நாங்கள் அதை சுற்றி வளைச்சி சொல்லணும். அப்போ எனக்கே சார் சிஏபிஜின்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னா இல்லைம்மா,
ஒரு சின்ன குழந்தை கூட அது புரியணும் அந்த மாதிரி. அதே மாதிரி ரொம்ப மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் டேப்லெட்ஸ் நேம் பில்ஸ் நேம்லாம் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாங்க. பிகாஸ் அது ஏதாவது மிஸ்கைட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால. எனக்கு தெரிஞ்சு இங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஆக்ட்ரஸா வரவங்க எல்லாம் டாக்டர் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. நானும் நிறைய பேரை கேட்கறேன், வர ஒவ்வொருத்தருமே நான் டாக்டர் படிச்சுட்டு ஆக்டிங் வந்தேன், டாக்டர் நான் கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எதனால ஆக்டிங் அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்க? அது ஆக்டிங் தாங்க என்னோட பேஷன். அப்புறம் ஏன் டாக்டர் படிச்சீங்க? நான் +2 முடிச்ச உடனே வந்து சென்னை ட்ரேட் சென்டருக்குள்ள போனேங்க. போயிட்டு வந்து நான் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங், இது விஸ்காம், இந்த மாதிரி எல்லாத்தோட இதெல்லாமே கலவையாக எடுத்துகிட்டு வந்து ப்ரௌஷர்ஸ்லாம் அப்பா கிட்ட வச்சேன். என்னோட அங்கிள்ஸ் எல்லாம் வந்து மெடிசன் படிச்சிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, ராமச்சந்திரா, ட்ரிபிள்-M, அப்போலோ, இந்த மாதிரி எல்லாத்தோட விஜய் எல்லாத்தோட ப்ரௌஷர்ஸும் திறந்து வச்சாங்க. எங்கள் அப்பா பார்த்தாரு என்ன, இந்த மூஞ்சிக்கு எது செட் ஆகும், இதை எடுத்துக்கோ மெடிசன் படி அப்படின்ட்டு அப்படியே ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாயிட்டு. ஏன் பண்ணா இந்த மூஞ்சியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கறத அப்பா கண்டுபிடிச்சாரு. மீடியால போற அளவுக்கு நீ போல்டா சே அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அவமானப்பட்டுட்டு, சரி ஓகே பரவாயில்ல உங்களுக்காக நான் மெடிசன் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு ஒரு ஒர்க் போயிட்டு அங்கேருந்து குவிட் பண்ணிட்டு தான் வந்தேன். கஷ்டப்பட்டு சொல்லுவார் இல்லையா, கஷ்டப்பட்டு உன்னை மெடிக்கல் படிக்க வச்சேன், கழுவி ஊத்துனாங்க. பட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றது. ஆனா வீட்டுல கன்வின்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங் தான் பண்ண கொரோனா டைம்ல தான் கன்வின்ஸ் பண்ணேன். சொல்லிட்டு எங்கேயும் ஓடியும் போக முடியாது, வெளியே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எஸ்கேப் கூட ஆக முடியாது. ஒரு ரூம் தான், என் ரூம்ல இருந்து எனக்கு ஆக்டிங் வேணும், முடியாது டப்புன்னு கதை சாதிப்பேன். நீங்க என்ன விடுவீங்களா மாட்டீங்க, முடியாது டப்புன்னு கதை இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் சாப்பிடாம, கொஞ்ச நாள் இது பண்ணாம நான் இருக்க மாட்டேன், நான் பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கொரோனா டைம்ல எஸ்கேப் ஆகி பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க அப்படியே சரி ஓகே இவன் ரொம்ப இது பண்றான், உனக்கு ஒரு 1 year டைம் தரேன், இந்த டைம் பீரியட்குள்ள நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா நாங்கள் உங்களை திரும்ப ஜாப் போக சொல்ல மாட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒன்றுல பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அதே டைம்ல இன்னொரு ப்ராஜெக்டும் கிடைச்சது. 2 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக பண்ணதுனால எங்கள் வீட்டில் சரி ஓகே ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி இப்போ வரைக்கும் வந்துட்டேன். திரும்ப அந்த பேச்சு எடுக்கிறது இல்லையா? இப்போ தே ஆர் ஆக்சுவலி ப்ரவுட், லைக் ஓகே பரவாயில்ல ஏதோ சம்வாட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. எதுவுமே பண்ணலாம் தானே கேட்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கு இந்த ஒரு ஆக்டிங் ஜேர்னிக்குள்ள அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம்? என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு லைஃப்ல? ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. எனக்கு இந்த ஒரு படத்துல வருமே, ஜெயம் ரவி சார் படத்துல, ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்தா அது 1 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் இடத்துலயும் 1 மாசம் 2 மாசம் மேக்ஸிமம். இந்த ரயில்வேஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பில்ட்ராப்ல வந்து ஒரு 7 to 8 months ஒர்க் பண்ணேன். அதுவே ரொம்ப கஷ்டமா அப்படிதான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 9 monthsல திரும்ப வந்துட்டேன். இங்க வந்து எப்படின்னா சினிமாவில் மட்டும்தாங்க நம்மளால வந்து நம்மளோட வாழ்க்கையை தாண்டி வேற ஒரு வாழ்க்கையில வாழ முடியும். அது மாதிரி நான் வந்து இப்போ நான் அனிதாவா வாழ்றேன். பாட்னி இருக்கிட்ட இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிக்கலாம். அதே மாதிரி வேற ப்ராஜெக்ட் பண்ணேன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க நேமா வாழ்வேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்னின்ற ஒரே வாழ்க்கையில வாழாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான் என்னோட ஜர்னி இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு, போல்டா இருக்கணும், அதே டைமே கொஞ்சம் ஃபன்னாகவும் போயிட்டு இருக்கு. கர்மாவை பிலீவ் பண்றீங்களா நீங்க? ஆமா, எது வேணாம்னு சொல்லி வந்தீங்களோ அதே மாதிரி ஒரு கேரக்டரா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆமாங்க கண்டிப்பா. அதுதான் நானுமே யோசிச்சேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸா வேணும், காலி ஹேரா வேணும், மெடிசன் தெரிஞ்சவங்களா இருந்தா ரொம்ப சந்தோஷம், பரதநாட்டியம் தெரியணும், இது எல்லாமே எனக்கு தெரியுங்க இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குமா, அதனால தான் உன்னை கூப்பிட்டோம் அப்படின்றாங்க. இல்ல உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. கூப்பிடும் போது என்னடா இது நம்மள தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்களா இல்ல தெரியாமலே கூப்பிட்டாங்களா, சரி போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் வாஸ் ஆல்சோ லைக் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி they fixed it. நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்? டைரக்டர்ஸ் ஆக்டரா இல்ல டைரக்டர் சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்ல இம்ப்ரூவைசேஷன் பண்ணி நடிக்கக்கூடிய ஒருத்தரா? அது டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டருங்க. இப்போ வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் பண்ணணும்னு இருக்கும். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவாங்க. நம்ம பண்றதுல கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை நான் ஒரு 1 or 2 days செக் பண்ணுவேன். ஓகே இவங்களோட மீட்டர் என்ன அப்படின்ட்டு, இவங்க இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதான் பண்றாங்க. அவங்க கட் சொல்றதுல கட் அப்படின்னா ஓகே கட் அப்படின்னா ஏதோ அப்படின்னு கட் நைஸ் அப்படின்னாங்கன்னா ஓகே இது பிடிச்சிருச்சு இதை பிடிச்சிப்போம் அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சிட்டு அதே மீட்டர்லயே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன். ஹார்ட் பீட்ல எப்படி?
ஹார்ட் பீட்ல தான் சொல்றேன், ஃப்ரீடம். எனக்கு அந்த ஃப்ரீடம் நிறைய இருந்துச்சு. தீபக் சார் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்துறாரு, நீங்களே பண்ணுங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவார். அப்துல் சார் வந்துட்டு நீ பண்ணிக்காமி நீ பண்ணு அப்படின்ட்டு ரிஹர்ஸ் பண்ண சொல்லுவார். ஓகே பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கு சார், இல்லை அந்த எமோஷன் இப்படி வேணாம் இப்படி வேணாம் ரொம்ப மைன்யூட்டாக கரெக்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அப்புறம் போயிட்டு பார்க்குறப்பவே நமக்கு ஃப்ரேமில் பார்க்குறப்ப அடடே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஹார்ட் பீட்டில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது. அப்படி டேரக்டர் சார் சொன்னதை தாண்டி ஸ்பெஷலா ஒரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் பண்ணி அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும்ல, லைக் அது என்ன விஷயம் இந்த ஹார்ட் பீட்? அது வந்து ஒரு நான், குரு, ராக்கி, தீபா 4 பேர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. நானும் குருவும் வந்துட்டு இருப்போம். அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு எங்கே போறீங்க எது பண்ணுறீங்க, அப்போ சினிமா டாக்டரை போய் பார்க்கறதுக்காக நாங்கள் அவங்கள கலாய்ச்சிட்டு இருப்போம். சினிமா டாக்டருக்கு சினிமாவே பிடிக்காது, நீங்கள் அவர்கிட்ட போய் சினிமா பற்றி பேசிடாதீங்க அப்படி சொல்லும் போது ஆஸ் லைக் எனக்கு அங்கே டைலாகே இருக்காது. ஆமாம் ஆமாம் இப்படி தான் பண்ணுங்க அப்படி மட்டும் தான் டைலாக் இருக்கும். அப்போ நான் வந்து ஓகே அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அது வந்து நான் அவங்க பண்ணணும்னு சொல்ல எதுவுமே பண்ணல. பாட்னி நீங்கள் இந்த மாதிரி ஆமாம்மா ஓகே அப்படி பண்ணிட்டா முடிஞ்சு போயிட்டுருக்கோம். அது பண்ணதுக்கு எனக்கு அங்கே க்ளோஸ் வச்சாங்க, தனியாக வச்சாங்க. நல்லா இருக்குது பாட்னி, அது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ஒரு டைரக்டர் அவங்க எழுதியிருக்கா மாதிரியே நம்ம அங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. கூப்பிட்டு வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நீ அந்த அழகிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அனிதா வந்து கன்வே பண்ணியிருப்பா குரு கிட்ட, ஐ மீன் ரவி கிட்ட கன்வே பண்ணியிருப்பா, இந்த மாதிரி நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் வந்து குரு வந்து இந்த மாதிரி எனக்கு நீ வந்து நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னும் போது அவள் திரும்பி உட்காந்துக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே ஒரு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே கிமிக்ஸ் பண்ணி பேசுவா பாருங்க. அப்போது எனக்கு அப்ரிஷியேட் அங்கேயே ஆன் ஸ்பாட்லேயே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா வந்திருக்குப்பா, நீ இதுக்கு மேலே நான் ஒன்றுமா போகவே விரும்பல, இது அவ்வளோதான் ஃபைனல் கட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன் ஸ்பாட்டில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பயங்கர ஒரு பெர்ஃபார்மராக தான் இருக்காங்க இப்படி நான் சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அதுலேயும் பார்த்துருக்கோம். ஸோ ரீல்ஸில் நீங்கள் பண்ணுற அந்த டான்ஸு அதில் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பக்கா ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான்டா. ஐயோப்பா, ஹீரோயினா வந்து நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா பண்றதுக்காக? நான் இப்போ 2-3 மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஆன் ஸ்பாட். எனக்கு இது ஹார்ட் பீட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மூவி கமிட் ஆயிருந்தேன். அந்த மூவி முடிச்சுட்டு தான் ஹார்ட் பீட் வந்தேன். இப்போ தே ஆர் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். இப்போ இன்னொரு மூவி கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்த்ததுமே அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது உங்க ஹேருக்கு அப்படியே போயிடுங்க. ஸோ அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கலாம். அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த கேர்லி ஹேர் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கும். ஸோ இதனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா ஃப்ரேம் முன்னாடி போய் நின்னா சஜஷனில் வச்சா தெரியவே மாட்டேன். நான்லாம் பின்னாடி இருந்த சஜஷன் வைப்பான், அம்மா கொஞ்சம் இப்படி திரும்புமா, கொஞ்சம் இப்படி திரும்புமா. நானும் சார் திரும்பிட்டேன் சார், இதுக்கு மேலே அவங்க இங்கே சைடு தான் நான் திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபுல்லாக மறைச்சிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டில் வந்து டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு, ஒரே ஒரு பரட்டத்தில் தான் இந்த செட்டில் இருக்கணும், அது பாட்னியாக தான் இருக்கணும், மற்ற யாருமே பரட்டத்தலையாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவரும் சொல்லி அம்மா இங்கே பறக்குது, இங்க இதை அடக்குங்க, இதை பண்ணுங்க, இப்படி இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு வந்திருக்கேன். அந்த செட்லலாம் அடக்க முடியாது, கண்டினியூட்டி இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவர் சரி விடுமா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே நல்லா பரட்டி விட்டுக்கோ, பரவாயில்ல, அது ஒரு ஸ்டைலாகவே மாற்றிடலாம், அந்த மாதிரி ஒரு சொல்கிற அளவுக்கு போயிடும். டிஸ்அட்வான்டேஜ்னா சில கேரக்டர்ஸ்க்கு அது செட் ஆகாது, ரொம்ப இதுவாக இருக்காது. சில கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிடும். ஸோ ஹார்ட் பீட்டில் வந்து ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஆஃப் ஸ்க்ரீனில் யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சாருகேஷ் எனக்கு நல்ல க்ளோஸ், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். அது ரீசெண்ட் டைம்ஸ் தான் அந்த ப்ரமோஷன்ஸ் டைம்ஸில் தான் நாங்கள் நல்லா பேச ஆரம்பித்தோம். ஸோ இப்போது உங்களோட கேங்கவே 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரவி ப்ரோ கிட்டேயும் உங்ககிட்டயும் பாதி பேர். ஸோ எப்படி இருக்கு உங்களோட கேங் பற்றி சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும்? எங்க கேங்னா ரவி கேங் சொல்றீங்களா, அனிதா கேங் சொல்றீங்களா? அனிதா கேங் வந்து அனிதா கேங் பக்கம் தான். ஓ மை காட், சும்மா தானே. அந்த கேங் வந்தாங்கன்னா அவங்க கேங் தானே சொல்வீங்க. நான் சொல்லுவேன், அவர்கிட்டயே சொல்லுவேன். ஃபோன் பண்ணுங்க சொல்றேன். எப்போ நாங்க அனிதா ஃபோன் தாங்க. அது ரவி கேங் இல்லையா, ஃபோன் தாங்க. இப்போ நான் குருக்கு ஃபோன் பண்றேன், நீங்க அவர் கேங் இல்லைன்னு சொல்லணும். பட்டுமா? என்ன பேசுவீங்கன்னு தெரியலையா? பாத்துக்கங்க ரவி குரு, அவங்க வந்து என்னோட சப்போர்ட்டர் தான், சரிங்களா?
எஸ்எஸ் மியூசிக்கே உங்க சைடு தான் இருக்கு. எஸ்எஸ் மியூசிக்கே என் சைடு தான் இருக்கான், பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க இதை. அவர் வருவாரு, எங்களை நான் 4 வார்த்தை அசிங்கமா கேட்கறதுக்காக இன்டர்வியூ வாங்க கூப்பிட்டா வராம விட்டுறாதீங்க. ஓகே, வருவாங்க. எபவுட் உங்க கேங் பத்தி சொல்லுங்க. எங்கள் கேங் ஃபன்னாக போகுங்க. எப்படி சொல்ல, வெனவர் அனிதா எப்போல்லாம் வந்து இதை பற்றி சீரியஸாக கண்டுபிடிக்க நினைக்கிறோம், அப்போல்லாம் ரவிக்கிட்ட மொக்க வாங்குவா. ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி கெத்தா, பாத்தியாடா என் கேஸ் என் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அந்த கேஸ் அப்படி தடுமாறி அந்த சைட் போகிறப்ப என்னடா அந்த ஒரு நீலாம்பரி லுக் மாதிரி அதை விட பெரிய கேஸா பிடிச்சு வச்சு பண்றோம். ஆமா, கட் பண்ணி தீருமோ அனிதா ஜெயிப்பா. ஆனா அந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா வரக்கூடிய வாரத்துல? இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் அதை நீங்க அப்கமிங் எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா தெரிய வரும். ஆமா, என்ன போட்டுக்கிட்டு நினைச்சீங்களா? உங்க சைடு இருக்கேன், உங்க ஃபேனா வேற இருக்கேன். ஆமாங்க, ஃபேனா இருக்கீங்க, எல்லாரையும் போய் பார்க்க சொல்லுங்க. பாருங்கப்பா எல்லாரும் பாருங்க. போ, என்ன கேட்டாலும் வாயில இருந்து வராது. அதான் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு. ஹார்ட் பீட்ல அனுமோல் மேம் பத்தி சொல்லுங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் லைக் அந்த டோனே கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு இல்லையா? ஸோ அனுமோல் மேம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த ஒரு கேரக்டருக்காக அப்படின்னு சொல்லி டேரக்டர் சார்ட்ட பேசும்போது சொன்னாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு? அனு மேம் இஸ் லைக் ரொம்ப நேச்சுரலான ஒரு பர்சன். லைக் அவங்க ஆக்ட் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நேச்சுரலா இருப்பாங்க, கேஷுவலா எல்லாம் அப்படியே கேஷுவலா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி ரொம்ப சைலண்டான பர்சன். அதே சமயம் சின்னதாக நாங்கள் ஏதாவது கலாய்க்கிறோன்னா அவங்கள கூட சேர்ந்து நல்லா கலாய்ப்பாங்க, பேசுவாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. அது வரைக்கும் வில் பி லைக் என்ஜாயிங் ஹர் கம்பெனி. ஸோ ஃபைனலாக அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுங்கள். 2-3 படங்கள் வேறு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒரு மூவி இந்த இயர் ரிலீஸ் ஆகும், இன்னொரு மூவி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ல ரிலீஸ் ஆகும். சரி, தேங்க்யூ ஸோ மச். ஹார்ட் பீட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.